பிரியா ராமன் மேம், மோலூட்டி. வள்ளி படத்துல நடிச்சாங்க, கண்டிப்பா என்ன எடுக்க வாய்ப்பு இருக்கு. அது எனக்கு வேற எந்த ஆப்ஷன் இல்ல, ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் தான். யாரு மேம்? ரஜினி சார். டேய் என்னடா பாருங்க இதெல்லாம்? ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். பாருங்களா, எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஆமா மாப்ள. புறாமடா புறாம. சரி, ஏன் மேம் தலைவர்? இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன்னா அவர்னால தான். உண்மையிலேயே மேடம் வள்ளி படத்துல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணலன்னா அந்த அளவுக்கு பெரிய லெவல்ல வந்திருக்க மாட்டாங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சிம்பிளிசிட்டி தான் சார். நீங்க ரஜினி சார் மேல அந்த சிம்பிளிசிட்டி தான். என்ன இவர் கையெழுத்து கொண்டுட்டு இருக்காரு? லூஸ் இல்லனே மென்டல். இவர் கமல் சார் இல்ல, இவர் கமல் சார் ரஜினி சார். நார்மல் சாதத்தை என்ன தூக்கி எறிவானே? எதுக்கு அவன் கையெழுத்து கும்பிடுறான்? அடையப்பா, சீக்கிரம் டைம் எடுத்துக்காத, டக்குனு முடிச்சிடு. என்ன ஸ்டைல் பரியாயோ. என்ன இது? என்னடா நடக்குது? ஒரு பார்த்தானே என்னமோ பண்ணுதே, வெக்கமா வருதே. ரொம்ப குஷியும் லவ் ஓகே ஆயிடுச்சுல. உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு. புது ரோசா பூ மாலை கட்டு. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. இத கட்டி போட ஒரு சூரம் ஏது. நானும் நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன். இந்த அவமானம் உனக்கு தேவையா? நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. பின்றான்ல நிறைய போறான்டா. அட வேலை பண்ணுங்க. ஏய், ஹெல்மெட் ஆயிட்டாங்க. ஐயோ. உங்களை சுத்தி வராங்க. என்னப்பா இப்படி மாறி வந்தீங்க? சோபனா இல்லன்னு சபானா வச்சு மேட்ச் பண்ணிட்டான் பாத்தியா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்படியே ஏமாத்திட்டீங்க வாழ்க வளமுடன். என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. என்னடா எப்படிடா பண்ற இப்படி? டேய் எப்படிடா? How do I tell you? மேம் நீங்க பேசக்கூடாது, நீங்க தான் சின்ன வயசுல வர காவால எரிஞ்சவங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. முள்ளில் தோன்றிய அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்னடா உழைப்பாளர் சில மாதிரியே நின்னுட்ட? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இதோ மக்களே, உங்களுக்காக மோலூட்டியும் இந்த விக்கு மாட்டியும். இப்படியே அம்மா சொல்லி ஏமாத்துறாங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? இதோ மோலூட்டியும் 30 ரூபாய் சட்டியும். அப்பல வந்திருக்காப்ல. எப்படி இருக்கு இந்த பேரிங்? பயங்கர டபுள் போனஸா இருக்கு. இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு. பொனான்சா வீக்கா இருக்கு எனக்கு. தம்பி பொனான்சா என்னப்பா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஏய் பொனான்சா என்னடா? பொனான்சா இருக்கட்டும். பாத்தீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் தோல் வெள்ளையா இருக்கணும்ல? ஆமா. என்னது வெள்ளையா இருக்கு. யோ நீ வெள்ள தானயா? முட்டாள். டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. உனக்காக தானே எல்லாமே பண்ணு. பிரதர் தான். பிரதரா? கையிடுங்க பிரதர். ஜோக் இல்லையா? பிரதர்ங்கிறது உனக்கு, அவளுக்கு இல்ல. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நீ மச்சான். நீங்க நண்பனா?
பதில் சொல் சூர்யா, நீ நண்பனா? ஏய் தேவா, நீ சொன்னா உயிரே கொடுப்ப தேவா. மம்மூட்டி கேரக்டர் மாச கணக்கா பண்ணுவேன், வாய்ஸ் அப்படி எடுப்பேன், என்ன கூப்பிட்டு உள்ள. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்ல. ஆமாடா. சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. நீ இவன் மேல ஆசைப்பட்ட, ஆனா அவ வேற யார் மேல ஆசைப்பட்ட. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடானா. அதுதான் உண்மை, அதை மறந்துரு. இந்த தேவாக்காக பொட்டு எடுத்து நெத்தில வச்சு உங்களை கல்யாணம் பண்ணிக்கோ. பெரிய கைத்தட்டல இந்த படம் விஜய் டிவிலே இல்லையா, போதும் இவ்வளவு பெருசா. வர நிறுத்துற அவன பைத்தியக்காரப்ப, எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? டேய் அவன கிருஷ்ணால ஊத்தி ஏறி பயமா அது கடிச்சிராத. டேய் டேய், என்னடா ஆட்டோ கூட்டி போற மாதிரி போற? சோலி முடிச்சு. சொல்லுங்க சபானா, இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு வரன் எதிர்பார்க்கறீங்க இந்த குக்கிங்க்கு? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. சுருட்ட முடி வச்ச பையனா இல்ல வாளை சுருட்டிட்டு இருக்க பையனா? நீ ஆங்கர் பையனா இல்ல எதுவும் புரோக்கர் பையனா? ஏய் யாரா அவன்? யார் யாது? யார் அது? Who is the black sheep? ஆங்கரா புரோக்கரா கேளுடா. ரெண்டு ஒரே வேலை தான், பாத்துக்கோங்க இந்த ஷோல. நீ சொல்லுமா உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும்? ஓகே எஸ்கே எஸ்கே எஸ்கே. அண்ணன் வந்து துப்பாக்கி எஸ்கே கிட்ட கொடுத்தனால எஸ்கே எடுக்கலாம்னு இருக்கேன். ஏ போறா. ஓ, நீ அப்படி வரியா? அப்படியே பண்றானே. அட நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். அடே பேயில போமா. ஏய் அமரன் கெட்டப்புக்காக இவ்வளவு உடம்ப தேத்திட்டு வந்திருக்காரு அப்படின்னா, இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா. அவரு எல்லாத்தையும் பிடிச்சிட்டாரு. இந்த கரண்டி உங்ககிட்ட தான் இருக்கணும். ஒரு கலக்கி இருங்க. வா இதானா? புரிஞ்சுது. அப்புறம் விஜய் டிவி விட்டு நாம என்ன விலகுறாரு? இதை என்கிட்ட கொடுத்துட்டு போறீங்கன்னா இதை விட முக்கியமான வேலை எதுவும் உங்களுக்கு இருக்கு? ஆமா, ரெஸ்ட் ரூம் போகணும். இன்னைக்கு வந்து உன் மேல ஒரு செம பிரஷர் இருக்கு. ஏன்னா இந்த குக்ஸ்லயே வந்து நீ மட்டும் தான் ஷெஃப் ஆஃப் தி வீக் வாங்கல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. நீ அடிக்கடி சொல்லி காமிக்காதீங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கவலைப்பட வேணாம். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா. அதை மூடி வச்சிருந்தேன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். அப்படியே இருந்தாலும் நான் காம்படிட்டிவ் வீக் ஷெஃப் ஆஃப் தி வீக் மட்டும் வாங்குறதுக்கு தான் சான்ஸ் இருக்கு. அதனால நீ அதை இன்னைக்கு வாங்கிடுற. ஓகே, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். மக்களே, நான் தான் எடிட்டர் பேசுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோவை உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பாய்.